இந்தியாவிலேயே காற்று மாசு குறைவான நகரங்களில் பட்டியலில் அரியலூர் முதலிடம் பிடித்திருக்கிறது. இந்த தலைகீழ் மாற்றம் நிகழ்ந்தது எப்படி என்பதை தற்போது பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் 7 சிமெண்ட் ஆலைகளும் அவற்றிற்கு சொந்தமாக சுண்ணாம்புக்கல் சுரங்கங்களும் அதிகளவில் உள்ளன. சிமெண்ட் ஆலைகளில் இருந்து வெளிவரக்கூடிய நச்சு புகை மற்றும் சுண்ணாம்புக்கல் சுரங்கங்களுக்கு இயக்கப்படும் கனரக வாகனங்களால் அதிக காற்று மாசு நிறைந்த மாவட்டமாக அரியலூர் இருந்து வந்தது. காற்று மாசுவால் ஆங்காங்கே மக்களின் போராட்டம் ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் இளைஞர்கள் பலர் தன்னெழுச்சியாக ஆங்காங்கே மரங்களை வளர்த்து வருகின்றனர். அண்மையில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் படி இந்தியாவிலேயே காற்று மாசு குறைவான நகரங்களின் பட்டியலில் அரியலூர் முதலிடத்தை பிடித்துள்ளது. அரியலூரில் காற்றின் தர குறியீடு 13ஆக பதிவாகியுள்ளது. அரியலூருக்கு அடுத்தபடியாக உதகையில் 15 என்ற அளவில் காற்றின் தர குறியீடு பதிவாகியுள்ளது. சிமெண்ட் ஆலைகளில் மின்சார தேவைக்கு நிலக்கரிக்கு பதிலாக சூரிய மின்சக்திக்கு மாறியிருப்பதும் காற்று மாசு குறைய ஒரு காரணம் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள சவுக்கு, தைலம், முந்திரி மரங்களால் காற்று மாசு குறைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த மரங்கள் அரியலூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 50,000 ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்டு உள்ளதால் ஆண்டுக்கு 1 ஹெக்டேருக்கு 50 முதல் 60 டன் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சவுக்கு, தைல உள்ளிட்ட மரங்களில் உள்ள இலைகள் தண்டு பகுதிகளில் ஒருவித மெழுகு போன்ற தன்மை இருப்பதால் காற்றின் மூலம் பரவும் நச்சு துகள்கள் ஈர்க்கப்படுவதாக கூறுகிறார் தாவரவியல் துறை தலைவர் ஸ்டீபன். அரியலூர் மாவட்டம் இந்தியாவிலேயே மாசு இல்லாத, காற்று மாசுபாடு இல்லாத மாவட்டமாக நவம்பர் 2025 மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த அரியலூர் மாவட்டத்தில் தினமும் இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரி மூலமாக அதிக அளவு காற்று மாசானது ஏற்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அதிக அளவில் யூக்கலிப்டஸ் என்று சொல்லக்கூடிய தைல மரமும், சவுக்கு மரங்களும், முந்திரி மரங்களும் அதிக அளவில் விவசாய பயிர்களாக பயிரிட்டுள்ளார்கள். சவுக்கு மரங்கள் அதில் உள்ள இலை, தண்டு போன்ற பகுதிகளிலும் இந்த காற்று மாசை உறிஞ்சு கொள்கிறது. ஒவ்வொரு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு தனி நபரும், விவசாய பெருமக்களும் இந்த மரங்களை அதிக அளவு நடுவதால் நாம் இந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி இந்த காற்று மாசுபாட்டை தடுத்து இந்த கிளீன் சிட்டி என்ற அரியலூர் மாவட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கலாம். குறைந்த சாகுபடி செலவு, அதிக வருமானம் என்ற நோக்கத்தில் சாகுபடி செய்துள்ள சவுக்கு, தைல மரங்களினால் காற்று மாசு குறைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சவுக்கு அதிக அளவில் எங்களுடைய மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படுகிறது. அதேபோன்று யூக்கலிப்டஸும் அதிக அளவில் எங்களுடைய மாவட்டத்தில் சாகுபடி செய்கிறோம். அதிக அளவில் முந்திரி மரங்களும் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வளர்த்து வருகிறோம். அதிக மாசுபடிந்த, காற்று மாசுபடிந்த நகரமாக குறியீடு செய்யப்பட்டிருக்கிற நேரத்தில் எங்களுடைய மாவட்டம் சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கான ஒரு சூழ்நிலை வருகிறது என்கிற பொழுது விவசாயிகளாகிய நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காற்று மாசு குறைந்ததற்கு சவுக்கு, தைல மரங்கள் மட்டுமல்ல, கிராமங்கள் தோறும் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வளர்த்து வரும் பனை உள்ளிட்ட மரங்களும் ஒரு முக்கிய காரணம். சவுக்கு, தைல மரங்களால் தற்போது காற்று மாசு குறைந்து விட்டதாக மகிழ்ச்சி அடைந்தாலும் அவை பணப்பயிர் சாகுபடி என்பதால் வெட்ட வேண்டிய கட்டாயம் உருவாகும். அதனால் தூய்மையான காற்றை உறுதி செய்ய வேம்பு, பனை உள்ளிட்ட மரங்கள் அதிகளவில் வளர்த்தெடுப்பது மட்டுமின்றி பாதுகாக்கவும் அனைவரும் முன்வர வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ராம்குமாருடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.